அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 4/4/2024, அதாவது பங்குனி மாதம் 22ஆம் தேதி, வியாழக்கிழமை. தசமி தேதி சாயங்காலம் 4:14 வரை, அதாவது 4:15 வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே ஏகாதசி தேதி. அதே மாதிரி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். ராகு காலம் 1:00 3 வரைக்கும். அதே மாதிரி யமகண்டம் காலையில் 6:00 7:30 வரைக்கும். நல்ல நேரம் 10:00 to 11:30. அதே மாதிரி சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் மஞ்சள், பிஸ்கட்டு, சந்தன கலர். கூடாதது பிங்க்கு கலர், பிங்க்கு மெரூன் கலர். சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ் சாப்பிட்லாம், அல்லது இட்லி சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது அந்த கன்னியா ராசிக்கு உண்டானதை இன்றைக்கி முடிச்சுட்டு அடுத்தால ஜோதிட ராசி பலன்களுக்குள் செல்வோம். இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அந்த டெலிகம்யூனிகேஷன், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் ஒரு ஈடுபாடு உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் எப்படின்னா, நல்லது எது கெட்டது எது, இவர் இப்படிப்பட்டவர், இது இப்படிப்பட்டதுன்னு அதை சீர்தூக்கி பார்க்குறதுல ரொம்ப ஒரு நுண்புலன்னு சொல்லுவாங்க. ஒரு நுண்ணறிவு, ஒரு நல்ல அறிவு அவங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. புதிய எக்ஸ்ட்ரா இதையும் கற்றுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்கும். படிக்கிறதுனால நல்ல அறிவையும் பெறுவாங்க, அதனால் நல்ல வேலையை தேடிக்கிடுவாங்க, அதனால் நல்ல சம்பாத்தியமும் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்க எப்படின்னா, அந்த புத்தி கூர்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருந்துக்கிட்டு இருக்கும். மெமரி பவர் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது இவங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் ஜாஸ்தி இருக்கும். ஒரு குழந்தை இருந்தால் கூட 2 குழந்தைகள் பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி முகம் எப்பவும் மலர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ரொம்ப நல்ல முகத்தோற்றம், பாடியினோட ஷேப்பு கூட இவங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கண் ரொம்ப நல்லா இருக்கும். அதனோட பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் ஐஸ் வச்சு பேசி காரியத்தை இவற்றை சாதிக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு புரியும், முகஸ்துதிக்கெல்லாம் அவர் வசப்பட மாட்டார்கள். ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆமாம். இவங்களில் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்த பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க லைஃப்பில். முகம் எப்போவுமே மலர்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வாரவங்களை ரொம்ப மரியாதை கொடுக்க உடையவங்க. பிடிவாத போனம் இருக்காது அவங்களுக்கு. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னா, அந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு நன்றி விசுவாசம் உள்ள வேலைக்காரங்க கிடைக்கிறாங்க. அது மெயின் இல்லையா, அந்த வேலைக்காரங்க கிடைக்கிறாங்க. வாழ்க்கையில் எப்படின்னா, பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன்லாம் வர்றதில்லை. ஸோ இதுவரை கன்னியா லக்கணத்துக்கு உண்டான பலன்கள், கேரக்டர்களை பார்த்தோம். இனி வேறு லக்கணத்துக்குள்ளதை நாளை பார்ப்போம். அதை அடுத்து இப்போதைக்கு 12 ராசி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்பொழுது மேசராசி மாணவர்களுக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிது. அடுத்தால காலேஜுக்கு போக போகிறீங்க, நல்ல காலேஜில் அட்மிஷனுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு பர்டிகுலராக இந்த தடவை விவசாயத்தில் லாபம் வரும். அதனால் துணிஞ்சு என்ன இது பண்ணணுமோ நீங்கள் விவசாயத்தில் இறங்குங்க, நல்லதே கிடைக்க போகுது. அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பீரியட் இது, தைரியமாக ஆரம்பிக்கலாம். ஆமாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாகவே நடக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தம்பி அல்லது தங்கச்சியோட கான்டாக்ட்ஸு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட தளராத முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறது. லாபம் ஓரளவு நல்லா தான் வருது. வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமாம். அதனால் குழந்தைகளை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை. குழந்தைகளுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அடுத்து மிதுன ராசி. எதிர்பார்த்த வேலையில் பாதி கூட நடக்கலை. ஆமாம்.
அதே மாதிரி வந்து வர வேண்டிய பணம் வரதில் கூட கொஞ்சம் தாமதமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை முடிச்சிடலாம்ட்டு. அதே மாதிரி மருத்துவத்துறை, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சந்திராஷ்டம நாளாங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க. டென்ஷன் பட வேண்டாம், நல்லதே நடக்கும். அடுத்து கடகராசி. வண்டியில் செய்யும் வெஹிக்கிள் வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னால் வந்து இடிச்சிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே மெதுவாகவே ஓட்டவும். தொழில் ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் நடக்குது. குழந்தைக்கு வந்து உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதே மாதிரி வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாகிடுது. ஆமாம், வெளிநாட்டு தொடர்பு கான்டாக்ட்ஸ் மூலம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. கடன் வாங்கி கடனை அடைக்கிறீங்க. அது கடன் வாங்கின இடத்துல தொந்தரவாக இருக்கிறதுனால வேறு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறீங்க. கணவன் மனைவி வந்து சின்ன சண்டை, அதனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. குழந்தைகளோட ஆரோக்கியம் கூட நல்லபடியாக செட் ஆகிடுச்சு, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி. புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்குது. அவங்க வந்து புது ஆட்கள் உங்கள் குரூப்பில் சேர்றாங்க. அதே மாதிரி வந்து இளைஞர்களுக்கு வந்து காதலில் வந்து வெற்றி கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம். ஆமாம், அதே மாதிரி வந்து உங்களோட சுப்பீரியர்ஸ்கிட்ட வந்து நல்ல பாராட்டு கிடைக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. துளாராசி. புதிய தொழில் முடிவு பண்ணிட்டீங்க, ஆரம்பிக்கிறீங்க, நல்லா தான் நடக்கும், மாற்று கருத்தே இல்லை. உடல் ஆரோக்கியம் கூட, ஹெல்த்து கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓவர் எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆனவுடனே கொஞ்சம் மனசுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு பார்ட்டிக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்துக்கோங்க. ஆமாம், குடும்பத்தில் வந்து மங்களகாரியம் ஒன்று நடக்க போகுது. அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து எப்படின்னா, உங்கள் ஒய்ஃபுக்கு அல்லது வந்து கணவருக்கு வந்து விலையுயர்ந்த பொருளை ஒன்று பரிசாக கொடுக்குறீங்க. உத்தியோகத்தில் உள்ள சுப்பீரியர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. புதுசாக வாரவங்க வந்து அது லேடியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் வந்து செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் கோபம் மட்டும் முணுக்குன்னு வந்துடுது, உடனே அடங்கிடுது கூட. ஆமாம், ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. தேவையில்லாத குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்குது. பணம் வந்து உங்களால் சேர்க்கவே முடியறதில்ல. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கிற முயற்சியாகவே இருக்கிறது, முன்னுக்கு போக மாட்டேங்குது. பெற்றோர் பாடி ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. மனைவி அல்லது கணவன் மீது அதிக பாசம். அதே மாதிரி வந்து பல்வலி அல்லது நாக்கில் புண்ணு, அந்த இதில் சாப்பிட முடியாமல் நாக்கை சிலர் கடிச்சிடலாம், அதனால் கூட அந்த நாக்கில் பெயின் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானவர் வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிருந்தார். இந்த தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல், இந்த மாதிரிப்பட்டவை கொஞ்சம் பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கும்பராசி. கும்பராசி வந்து எப்படின்னா, கடன் தொல்லையிலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. அதே போல் ஆஸ்பத்திரி செலவு கூட இப்போ கம்மியாகிட்டு, மருந்து மாத்திரைகள்லாம் கம்மியாகிட்டு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கிடெக்டு, ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு வந்து மனம் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸு வருது. உடம்பில் வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து விட்டுற வேண்டாம். பணத்தை மாத்திரம் எவ்வளோ வந்தாலும் மிச்சம் பிடிக்க முடியறதில்லை. அந்த மறக்காமல் அந்த சாயங்காலம் நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். இத்துடன் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.